ஸோ மக்களே, இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் கழித்து ரொம்ப தூரமாக ஒரு 250 கிலோமீட்டர்கிட்ட. ஆக்சுவலாக இது வந்து நான் போட்டிருக்கிறது எந்த வழியாக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் வழியாக நம்ம வேலூர், காஞ்சிபுரம் ரோட்டில் இருந்து வேலூரை பிடிச்சி வேலூர் வழியாக கிருஷ்ணகிரியில் போயிட்டு சுற்றி பார்க்க போகிறோம் மக்களே. ஸோ ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா 250 கிலோமீட்டர். வேலூர் அதாவது கிருஷ்ணகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 238. டேங்க் ஃபுல் பண்ணியாச்சு. ஸோ டைம் பார்த்திங்கன்னா 6:22 கரெக்டாக. ஸோ இப்போ தான் கரெக்டாக ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடிலாம் வெறும் ஸ்னோவாக போட்டு இருட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தா அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு. ஸோ கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் தான், 10 அதான் கரெக்டாக 6:15 கிட்ட வந்துட்டு நான் வீட்டிலேருந்து கிளம்புனதே 6:02 கிட்ட தான் கிளம்புனேன். கரெக்டாக அந்த 10-12 நிமிஷத்துக்குள்ளே 6:15க்குலாம் ஓரளவுக்கு வந்துட்டு விடிஞ்சிருச்சு. பட்டுன்னு அப்படியே இருட்டாக இருந்தது. அப்படியே பட்டுன்னு விழிஞ்ச உடனே என்னடா லேட்டாக கிளம்பிட்டோமான்ற மாதிரி ஒரு இதாகிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு 5:30க்கு கிளம்பலான்னு தான் பிளானு. அதாவது இயர்லி மார்னிங்கில் கிளம்புறது தான் நம்மளோட வழக்கம். அதிகபட்சம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு கிளம்பியிருக்கேன், 4 மணிக்கு போயிருக்கேன், 5 அந்த மாதிரி டைமிங்கில் தான் மேக்ஸிமம் வந்து கிளம்பியிருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் டிராஃபிக் இருக்காது. நீங்கள் அந்த மாதிரி டைமில் கொஞ்சம் போனீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் தாண்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது, டிராஃபிக் இருக்குதோ இல்லை எதுவோ தெரியாது. ஹைவே பிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு இல்லை அதுக்கு லேட்டாக கிளம்புறீங்கன்னா டிராஃபிக்குள்ளே மாட்டிப்பீங்க. அப்படி டிராஃபிக்குள்ளே மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீல் வரும். ஆனால் பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் அவ்வளோவா போயிருக்க மாட்டீங்க. ஏன்னா டிராஃபிக்கில் வந்து அவ்வளோவா உங்களால் என்ன சொல்கிறது கிலோமீட்டரை புஷ் பண்ண முடியாது. நேஷ்னல் ஹைவேல நீங்கள் வாடகை போகலாம், ஜல்லுன்னு நீங்கள் போயிட்டே இருந்தீங்கன்னா கிலோமீட்டரும் போய்கிட்டே இருக்கும், ஸ்பீடு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி ஊருக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு அந்த சொன்ன டைமிங்க்கு வந்து புஷ் பண்ண முடியாது. ஏன்னா குறுக்க நாய் வரும், ஆள் வருவானுங்க, எல்லாருமே வருவாங்க. ஸோ தலைவர் பாருங்க கேஷுவலாக வராப்புல. என்ன ஃபோன் அப்படின்னு ஸ்டக்காகி நின்றுச்சு. ஏய் என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எந்திரி. ஏய் அவனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான் ப்ரோ. ட்ரிக் பண்ணா என்னவோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 238 கிலோமீட்டர் காட்டுகிறது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனுக்கு ஏதோ மண்டை குழம்பிடுச்சுன்னு நினைக்கிறேன் அதிகாலையில். சரி ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லணுன்னே நான் நினச்சிட்டு இருந்தேன். என்னென்னா இப்போ லாங் ரைடு போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்துட்டு சில பல எக்யூப்மெண்ட்ஸ் தான் எடுத்துக்கோங்க. இந்த டேகு இல்லைன்னா திருப்புளி, ஸ்பேனர், இந்த மாதிரி சின்ன சின்ன டூல்ஸ்லாம் ஒரு 2-3 டூல்ஸாச்சும் வச்சுக்கோங்க. எதுக்குன்னா இன்கேஸ் போகிற வழியில் ஏதாச்சும் ஒரு பிரேக் டவுன் மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஸ்பேனர் வச்சு நீங்கள் ஓரளவுக்காச்சும் மேனேஜ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்காச்சும் கொஞ்சம் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நான் எப்போயுமே எடுத்துகிட்டு போவேன். இந்த ஸ்பேனரு, அதே மாதிரி திருப்புளி, டேகு இது எல்லாமே எப்போயுமே நான் வண்டியில் வச்சுருப்பேன். ஒரு டைம் அதே மாதிரி தான் நான் இந்த மாதிரி லாங் தான் பெங்களூர் போயிட்டு ரிட்டர்ன் வரலான் இருக்கிறப்போ ஒரு சின்ன ஊர் தான், அதை தாண்டி ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறக்கிட்டு கொஞ்சம் தூரத்துலேயும் ஸ்டாண்டு உடஞ்சிருச்சு. இப்போ நான் அந்த ஊருக்கு போகணுன்னாலுமே எனக்கு பேக்கில் நான் ஆல்மோஸ்ட் தாண்டி வந்துட்டேன், ஒரு 3-4 கிலோமீட்டர் கிட்ட வந்து தாண்டி வந்துட்டேன். இப்போ நான் அங்கே போகணுன்னாலுமே என்ன சொல்கிறது சென்டர் ஸ்டாண்டு உடஞ்சி ஒரு மாதிரி கரையை உடச்சிக்கிட்டே வரும், கருன்னு உடச்சிக்கிட்டே வரும், ஓட்டவே முடியல. கயிறை வச்சு கட்டினாலும் நிற்க மாட்டேங்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஸ்டே போட்டு
டேகை போட்டு டைட் பண்ணிட்டேன். டேகை போட்டு மேலே இருக்க கம்பியோட போட்டு ஒரு 4-5 டேகை ஆட் பண்ணி மொத்தமாக டேகை போட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் நின்றுச்சு. அதுக்கப்புறமா போயிட்டு வெல்டிங் கல்லில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ இந்த மாதிரி அக்சசரிஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால எப்பயுமே வண்டியில் கேர் பண்ணிக்கிறது நான் எப்பயுமே எடுத்துகிட்டு போனதில் எனக்கு அந்த ஒரு டைம் ஹெல்ப் ஆச்சு. ஸோ நீங்களும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க, அது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, நம்ம ஹைவேயை பிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாம். ஐயோ குளிர்தே லைட் ஆஃப் பண்ணியாச்சு.